எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரையும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஹோம் டூர் தான் வந்து பார்க்க போகிறீங்க. நம்ம புது வீட்டை வந்து சுற்றி பார்க்கலாம் வாங்க. இதுதான் நம்ம வீட்டுக்கு வேற வழி. இந்த கேட்டை ஓப்பன் பண்ணிட்டு தான் இப்படியே வரணும். இது வந்து கீழே வந்து ஹவுஸெல்லாம் இருக்கிறாங்க. அப்படியே வந்தோம்னா நம்ம வீட்டு வாசக்கதை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம வீட்டு ஹால். இதுதான் நம்ம வீட்டு ஹால். அப்படியே வந்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இந்த பக்கம் வந்து கிச்சன் தான் அடிக்கடி வந்து காமிச்சிருப்பேன். இங்கே தான் இப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருக்குறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரம்லாம் அந்த மேலே எடுத்து வச்சுட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பூஜை ரூம். அப்புறம் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு சர்க்கரை இதெல்லாம் வந்து மாவு ஐட்டம் அதெல்லாம் எடுத்து வச்சுருக்குறேன். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸ் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்குறேன். இந்த சைடு வந்து கிச்சன். இதுதான் நம்ம வீட்டு கிச்சன். இப்போ நம்ம வீட்டு கிச்சனையும் பார்த்துருக்கீங்க. அடுத்தது அப்படியே காலோடு வந்தோம்னா இந்த பக்கம் ஆப்போசிட் வந்து பெட்ரூம். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கசகசம் போட்டுச்சுன்னா எல்லாமே வந்து நீட் பண்ணிட்டேன். இங்கே வந்து ஏசி ஃபிட் பண்ணிவிட்டு இந்த சைடு தான் இப்படி தான் இருக்குது. இங்கே இந்த வீட்டுக்கு வந்து ஏசி ஃபிட் பண்ணுற பையனை வந்து சொன்னாப்புல, அக்கா இதுதான் உங்களுக்கு ஃபைனலாக இருக்கணும். இந்தமாரி வீடு கட்டிக்கிட்டு நீங்கள் அடுத்தது உங்கள் வீட்டுக்கு தான் ஷிஃப்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஏசியை நீங்கள் கைட்டக்கூடாது அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு 3 மாதத்துலேயே வந்து மாற்றி மாற்றி கைட்டினால ரொம்ப சங்கடமாயிட்டு, ஜாஸ்தியாகவும் செலவு. அதனால் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூமை பார்த்துட்டு இந்த வந்து பார்க்கிங். இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து நல்லா இப்போ மழை டைமாக இருக்குது. அதனால் வந்து ட்ரெஸ் எல்லாம் காயப்படுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது எதுக்குமே சொல்லுதுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு இப்போ இந்த ஆப்போசிட்டில் வந்து குளம் இருக்குது. அது பக்கத்துலேயே வந்து மன்னார்குடி ஜிஹெச் ரொம்ப கிட்ட. குளத்து பக்கத்துலேயே கார் செட்டெல்லாம் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம வீட்டு இருக்குது. அந்த தெரிது பாருங்க, அதுதான் ஜிஹெச். முன்ன இருந்த வீட்டோட வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப பெரிய வீடு. நம்ம வந்து மன்னார்குடியிலே வந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப பெரிய வீடு. இட வசதி நல்லா தாராளமாக இருக்குது. அந்த சின்ன சின்ன வீட்டிலே இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய வீட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்குது வீடு. லைட்டாக பேசினா கூட கிடைக்குது. அதுக்கு அப்படியே பேக் சைடு வந்தோம்னா இந்த சைடு வந்து பாத்ரூம். இது வந்து பாத்ரூம், இது வந்து டாய்லெட். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மழை இல்லாத டயத்துலலாம் நல்லா உட்காந்துக்கலாம், நல்லாயிருக்கும். மேலே வந்து மொட்டை மாடி, அங்கே போய் ட்ரெஸ் எல்லாம் வந்து காய போட்டுக்கலாம். இந்த சைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை, பாவக்காய், பீக்கங்காய் எல்லாமே வந்து போட்டுருக்காங்க. அவசியம் மரக்காய், பெரண்டை, பப்பாளி மரம் எல்லாமே மருத்துவ குணம் தான் அனைத்துமே வச்சுருக்குறாங்க. அங்கே மாமரம், முருங்கைக்காய் பிஞ்சு வச்சுருக்குது. நல்லாயிருக்கு. நம்ம கிராமத்தில் உள்ள ஃபீல் இருக்குது. அதுதாங்க நம்ம புது வீட்டை வந்து சுற்றி காமிச்சாச்சு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பசங்க வந்து ஸ்கேட்டிங் போகிறாங்க. அதில் வந்து வின் பண்ணது தான். ஈரோடு, நாமக்கல், பாண்டிச்சேரி இதே போலலாம் வந்து பார்த்திங்கன்னா போட்டியில் வின் பண்ணி வாங்கிட்டு வந்தது தான் இந்த மெடலெல்லாம். இது வந்து ரோட் மீட்டுக்கு வாங்கின சர்டிஃபிகேட்டு. இந்த பசங்களோட சீல்டு, வந்து கப்பு. இதெல்லாம் வந்து தஸ் வந்து சகாசம் வாங்கின மெடல், கப்பு. இந்த சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா 1 மாதத்துக்கு முன்னாடி வந்து விழிப்புணர்வு பேரணி, சாலை விழிப்புணர்வு பேரணி நடந்தது. அதில் வந்து பசங்க வந்து கலந்துருந்தாங்க. அப்போ வாங்கின சர்டிஃபிகேட்டு தான். நியூஸ்லாம் வந்தது, பாலிமர், சன் நியூஸ் எல்லா நியூஸ்லேயுமே வந்து வந்தது. பப்ளெல்லாம் அது பார்த்தா ரொம்ப பெருமையாக இருந்தது. அது வந்து ஃப்ரெண்ட் பண்ணி அழகாக கொடுத்துட்டாங்க. அவ்வளோதாங்க. புது வீட்டை வந்து சுற்றி காமிச்சாச்சு. இதுதான் இப்போதைக்கு நான் இருக்கிற வீடு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீடு மாறக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. இனிமேல் நம்ம மாடி வீடாக இருந்தாலும் சரி, கிராமத்தில் கூரை வீடாக இருந்தாலும் சரி, இனிமேல் வீடு கட்டிக்கிட்டு தான் போகிறதா ஐடியாவில் இருக்கிறோம். இப்போ சுற்றி காமிச்சிட்டேன். இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பாய், அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.